ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரவா பொங்கல் தாங்க. உங்களுக்கு வீட்டில் அடிக்கடிக்கு ரவா உப்புமா கிச்சடி இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும் போது இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா தளன்னு சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவையை வறுத்த ரவையாக சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை சேர்க்கும் போது மேலே குக்கர் மேலெலாம் பொங்கி மேலெலாம் சிந்தாமல் இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் எடுக்கிற கப்லேருந்து 4 பங்கு அளவுக்கு தண்ணி வைக்கணும். நீங்கள் அரிசி பருப்புக்குமே சேர்த்து நான் சொல்கிறேன் 4 பங்கு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன். கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் இது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மேலே தாளிக்கும் போது திரும்ப போடணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 3 இல்லை 4 விசிலில் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மேலே தாளிப்பு கொடுத்துடலாம். பேன் சூடாகிட்டுருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் விட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிடலாம். குக்கிங் ஆயிலு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முழுசாகவே நெய்யில் தாளிக்க விருப்பப்பட்டிங்கன்னா அப்படியுமே செஞ்சுக்கலாம். இன்னுமே நல்லாயிருக்கும். மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன் தாளிப்புக்கு. இதுக்கு மேலே இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணது. இப்போ இதெல்லாம் வறுத்தது எடுத்து இந்த ரவா பொங்கல் மேலே சேர்த்துட்டு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கலந்தாச்சு. சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.